உடம்பு தெரியிற மாரி ட்ரெஸ் போடுறது தான் ஃபெமினிசமா? ஆம்பளைங்க குடிச்சா நம்பளும் குடிக்கணுமா? அவங்க சிகரெட் புடிச்சா நம்பளும் சிகரெட் பிடிக்கணுமா? இதெல்லாம் தான் ஃபெமினிசமா? இப்படி புடிச்சவங்க கூட போறதுக்கு பேரு தான் ஃபெமினிசமா? இப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. அப்ப ஃபெமினிசம்னா என்னதான்? அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கான பதில் தான் என்ன அப்படின்னு இங்க நெறைய பேருக்கு தெரியறதில்ல. ஃபெமினிஸ்ட்டா இருக்கவங்களுக்கும் நெறைய பேருக்கு தெரியறதில்ல. ஃபெமினிசம் எதிர்க்கிறவங்களுக்கும் நெறைய பேருக்கு தெரியறதில்ல. அத ஆதரிக்கிறவங்களுக்கும் நெறைய பேருக்கு தெரியறதில்ல. எஸ். இந்த வீடியோ வந்து ஃபெமினிசம் எத பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எனக்குமே அதனுடைய முழு முழு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு கிடையாது. பிகாஸ் பல வருஷமா, கோடியான கோடி வருஷமா இருக்கிற கடவுள் பத்தியே இன்னும் முழுசான புரிதல் இல்லாத பொழுது, ஃபெமினிசம் என்னங்க? இப்ப கொஞ்ச நாளா தானே இருக்கு. அத பத்தி எப்படி ஒரு முழு அண்டர்ஸ்டாண்டிங்குக்கு நம்ம வர முடியும்? பட் தமிழ் சினிமால ஒரு இந்தியன் சினிமால இத கரெக்ட்டா யூஸ் பண்றாங்களா? இல்லையா? இப்ப வர படங்கள் ஆர் எல்ஸ் ஃபெமினிசம் பேஸ்டு படங்கள்னு சொல்லப்படுற படங்கள் உண்மையாலுமே ஃபெமினிசம் கருத்து தான் பேசுதா? அப்படின்றதுல எனக்கு நெறைய முரண்கள் இருக்கு. ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போது. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. சினிமா. இங்க நெறைய பேரு சிகரெட் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணது ரஜினியோடைய படையப்பா படத்த பார்த்து. இல்லன்னா வேற ஏதோ ஒரு ரஜினி படத்த பார்த்து. உடனே ரஜினிய அக்யூஸ் பண்றியா அப்படின்னு கேட்காதீங்க. நான் யாரையும் சொல்ல அக்யூஸ் பண்ண வரல. பட் இங்க நெறைய விஷயங்கள் வந்துட்டு சினிமாவ பார்த்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். நம்ம பழக்கவழக்கங்களா இருக்கலாம், நம்ம ட்ரெஸ் பண்ற விதமா இருக்கலாம், நம்ம போடுற ட்ரெஸ் இருக்கலாம், நம்ம பேசுற ஸ்டைலா இருக்கலாம், நம்ம யார ரொம்ப அட்மையர் பண்றோமோ, நம்ம யாருடைய படங்கள் அதிகமா பார்க்குறோமோ, நம்மளுக்கு யார ரொம்ப பிடிச்சிருக்கோ, நம்ம எந்த மாரியான படங்கள் அதிகமா பார்க்குறோமோ, அதுக்கேத்த மாரி நம்மளோட பேசிக் கேரக்டரே மாறிடுதுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு சினிமா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஒரு பாதிப்பை வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு சினிமா ஏதோ ஒரு விஷயத்த பேசும்பொழுது அது எவ்வளோ கரெக்டாக பேசணும், ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ரொபகேண்டா இஸ் அ ராங் டேர்ம், ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு விஷயத்த பேசுனா ரொம்ப கரெக்டாக பேசணும் இல்லையா? ஸோ இந்தியன் சினிமா ரொம்ப ரீசெண்டாகவே வந்து ஃபெமினிசம் பற்றி நிறையவே டச் பண்ணி பேசுகிறாங்க. பட் அவங்க பேசுகிற சில விஷயங்கள்ல எனக்கு வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்ப்போம். ரீசெண்டாக கொஞ்சம் வருஷம் முன்னாடியோ ஒரு வெப் சீரிஸ் ஒன்று ரிலீஸ் ஆகுது. அண்டர் மை புர்கா அப்படின்னு சொல்லி ஒரு சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த சீரீஸ்ல வந்துட்டு 4 பெண்களுடைய வெறுப்பங்கள் பத்தி பேசுற ஒரு ஃபெமினிஸ்டிக்கான ஒரு சீரிஸ் அப்படின்னு சொல்லி தான் அதை வந்து செல் பண்றாங்க. நிறைய பேர் அதை அப்படிதான் நினைச்சு பாக்குறாங்க. பட் அதுல வந்து ஒரு கேரக்டர் வந்து வராங்க, ஒரு வயதான பெண்மணி. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு சின்ன பையனை வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணு மாதிரி பேசி வந்து லவ் ட்ராப்ல விழ வச்சு ஏமாத்துறாங்க. ஸோ அது வந்து நாளடைவுல தெரிய வரும்பொழுது அவங்க விக்டிம் மாதிரியும், அந்த பெண்மணி ஏமாத்துனவங்க வந்து விக்டிம் மாதிரியும், அந்த பையன் வந்து திட்டுறதுனாலையும் கோவப்படுறதுனாலையும் அவன் வந்து தப்பு மாதிரியும் வந்து அதுல வந்து கேரக்டரைசேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. இதுல வந்து ஒரு ரிவர்ஸ் பண்ணோம், ஜெண்டர் ரிவர்ஸ் பண்ணோம்னு சொன்னா கண்டிப்பா நம்மளால ஏத்துக்க முடியாது. ஒரு வயதான ஒரு தாத்தா வந்து ஒரு சின்ன பொண்ணை வந்துட்டு இந்த மாதிரி ஏமாத்துறாருன்னு சொன்னா அது பாலியல் வன்கொடுமை, அது வந்துட்டு ஹனி டிராப்பிங்னு லாட் ஆஃப் திங்ஸ் கீழே வந்து வந்துரும். பட் இதுவே ஒரு பெண் பண்ணும்பொழுது அது எப்படி வந்துட்டு ஃபெமினிசம் ஆர் எல்ஸ் இது வந்து பாவம் பெண்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போக முடியும்? கண்டிப்பா ஃபெமினிஸ்ட் ஆர் ஃபெமினிசம் இஸ் நாட் என்டார்சிங் சீட்டிங் ஆர் ஹனி டிராப்பிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இந்த சீரீஸ்ல வந்து இந்த மாதிரி காமிச்சிட்டு இது வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் சீரீஸ்னு சொல்லி செல் பண்ணது வந்து ரொம்ப அப்பட்டம் இல்லை, என்ன சொல்றது, ரொம்ப மோசமா இருந்துச்சு. என்னடா இது, இது ஃபெமினிசமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஃபெமினிசம்ன்றதே விட்டுருவோமே, ஒரு பேசிக் கேரக்டராகவே இது எவ்வளோ பெரிய ஒரு தப்பு, ஒருத்தங்களை ஏமாத்துறது. அதுக்கு அது இந்த ஏமாத்துற இந்த விஷயத்தினால எதிரில் இருக்கவங்க எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க. இது நம்ம எப்படி வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி வந்து நம்ம நியாயப்படுத்த முடியும்? நான் விக்டிம்னு எப்படி நம்ம பேச முடியும்? ஸோ அதுவே இங்கே வந்து தப்பா இருக்கு. நெக்ஸ்ட் சீரீஸ் பாம்பே பேகம். ஸோ இதில் மெயின் கேரக்டருக்கு வந்துட்டு குழந்தை பிறக்கிறதுல சிக்கல் இருக்கும். ஸோ அதனால அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து பேசி சுரோகசி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ சுரோகசி போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை முறையில் நம்மளுடைய நாட்டில் வந்து சுரோகசியே இப்போ வந்து ஒரு பிக்கெஸ்ட் என்ன சொல்றது, ஒரு டேபுன்னு சொல்லலாம். நயன்தாராவே இவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸே வந்து நிறைய ஒரு கிண்டல் கேலிகளுக்கு வந்து உள்ளானாங்க. சொராகசியா நீ வந்துட்டு இதெல்லாம் நீ வந்து இதுல வந்து சொராகசி பத்தி மட்டும் அந்த சீரிஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த சொசைட்டி வந்து எப்படிலாம் வந்து மாற்று கருத்து வைக்குது. ஸோ அது வந்து ஒரு பெண், அதாவது ஒரு பெண் வந்துட்டு நான் குழந்தை பெத்துக்கணுமா வேணாமா, மை பாடி மை ரைட்ஸ், எனக்கு அது வேணுமா வேணாமான்ற உரிமையை பத்தி நான் பேசுறேன்னு சொன்னா அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் அ ஃபெமினிஸ்ட் சீரிஸ். ஃபெமினிசம் பேசுற ஒரு சீரியஸ்னு சொல்ற, பிகாஸ் இது என்னுடைய உடல், என்னுடைய உரிமை, எனக்கு இந்த உடலுக்கு நான் என்ன கோத்ரூ பண்ணுன்றது என்னோட 100% என் கையில தான் இருக்கு. அதை பத்தி அவங்க பேசல. சொராகசி எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க குழந்தை பிறகு அந்த குழந்தை மேல அவங்களுக்கு ஒட்டுதல் இல்லை, நியாயமான ஒரு கன்சர்ன் தான். அதுக்காக அவங்க வேற ஒரு ஆண் கூட தொடர்புல இருந்து ஒரு குழந்தைய வந்து அவங்க பெத்துக்கிறாங்க. ஸோ பெத்துக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க, வேற ஒரு ஆண் கூட வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வந்து ஈடுபடுறாங்க. கடைசியில இவங்க விக்டிம்.
அந்த ஆண் வந்து தப்பானவர்ன்ற மாரி வந்து போர்ட்ரே பண்றாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள்ல வந்துட்டு இப்படிதான் பெண்கள் நடந்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டவுட்ஃபுல்னஸ். பட் சினிமால இப்படிதான் காட்டுறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கு. அதுக்கு வந்து எண்ட் ஆஃப் த சீரிஸ்ல வந்து வருவோம். நெக்ஸ்ட் 4 மோர் ஷாட்ஸ். ஸோ 4 மோர் ஷாட்ஸ் இங்க நெறைய இருக்கு. நெறைய பெண்கள் பார்த்திருப்பீங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் தி குட் சீரிஸ்ன்னு கூட நெறைய பேர் வந்து பேசுவீங்க. அஃப்கோர்ஸ் எனக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் அதுல சில கேரக்டர், சில விஷயங்கள் செய்யறத ஃபெமினிசம், இண்டிபெண்டன்ட், ஸ்ட்ராங் வுமன் லேபிள் பண்றதுல தான் பிரச்சனையே. ஸோ அதுல வந்து ஒரு கேரக்டர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அவங்கள மீட் பண்றதுக்காக வாசல்ல வந்து நின்றுருப்பாங்க. அவங்களோட பேரண்ட்ஸோட வந்து நின்றுருக்கும்போது, இவங்க வேற ஒருத்தர் கூட வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்ல வந்து ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ இது எந்த வகையில இதுல வந்து பிரச்சனை என்னன்னா, இவங்களுடைய இத வந்து வெறும் கேரக்டரா இவங்க காமிச்சு, இவங்க தப்பானவங்க, இவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, அது இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ், இவங்களோட கேரக்டர் அப்படின்ற ஒரு இதுல போயிடும். பட் ஒரு ஃபெமினிஸ்ட் சீரிஸ், ஒரு இண்டிபெண்டன்ட் விமன வச்சு நம்ம எடுக்கிற ஒரு சீரிஸ், ஒரு வொர்க்கிங் விமன வச்சு எடுக்கிற ஒரு சீரிஸ்ன்னு கிளாஸ் பண்ணிட்டதுக்கப்புறம், இவங்கள இந்த மாரி காட்சிப்படுத்தும் பொழுது, ஃபெமினிசம் எல்லாமே இப்படிதான், ஃபெமினிஸ்ட் எல்லாமே இப்படிதான் இருப்பாங்களா? இண்டிபெண்டன்ட் விமன் நீங்க வாய் கிழிச்சுட்டு பேசுவீங்கிட்டு, இதுதான் பண்ணுவீங்கன்ற மாதிரி ஒரு தப்பான ஒரு பார்வையில தான் வந்துட்டு பெண்கள வந்து காட்சிப்படுத்துறாங்க. ஸோ இன்னும் இது மாதிரி நிறைய ப்ராப்ளமேட்டிக்கான சீரிஸ் இருக்கு. ஸோ ஸோ வாட் இஸ் யோர் ப்ராப்ளம்? ஸோ ஃபெமினிசம் இது கிடையாது. ஸோ வேற ஒன்று தான் ஃபெமினிசம்னு நீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறியா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஃபெமினிசம் வந்து இது கிடையாது. வேற ஒன்று தான் ஃபெமினிசமா? நீ எக்ஸ்பிளைன் பண்ண போறியான்னு கேட்டா, எக்ஸ்பிளனேஷன் என்கிட்ட கிடையாது. எக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் என்கிட்ட கிடையாது. அப்புறம் எதுக்கு நான் இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா? பட் என்கிட்ட இன்னொரு ஒரு கருத்து இருக்கு. என்னன்னா, இது வந்து ஒரு ப்ரொபகேண்டா மாதிரி போயிட்டு இருக்கு. என்னன்னா, இப்ப நான் வந்து முன்னாடி வந்து விமன் வந்து படிச்ச பொண்ணுனாலே எப்படி திமிரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மன்னன், படையப்பா அப்படின்னு பல ரஜினி படங்கள வந்து நம்ம முன்னெடுத்து சொல்லலாம். படிச்ச பொண்ணுனாலே வந்து திமிரா இருக்கும். வீட்ல வேலை செய்ற பொண்ணு, படிக்காத பொண்ணு, கிராமத்து பெண்கள்லாம் தான் குடும்பத்துக்கு வந்து ஏத்து வாழ்வாங்க. இதுங்கலாம் படிச்சுட்டு வந்து மதிக்காது அப்படின்னு ஒரு ப்ரொபகேண்டா ஒரு டைம்ல வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்ப வந்து என்ன ஒரு ப்ரொபகேண்டா நடக்குதுன்னு சொன்னா, ஃபெமினிசம்னாலே வந்துட்டு யார் கூட வேணா போயிட்டு வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறதும், அ தெரியாதவங்க கூட வந்து என்ன வேணா வந்து பண்றதும், சிகரெட் பிடிக்கிறதும், குடிக்கிறதும், ஆ என்ன சொல்றது? இந்த மாதிரியான விஷயங்கள் ஹனி ட்ராப் பண்றது, சீட்டிங் பண்றது இதெல்லாம் தான் வந்துட்டு ஃபெமினிசம். ஃபெமினிஸ்ட்லாம் இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மறைமுகமா ஒரு ப்ரொபகேண்டா வந்து நடந்துட்டே இருக்கு. தொடர்ந்து ஒரு இண்டிபெண்டன்ட் விமன், ஃபெமினிஸ்ட் இப்படின்னு காட்டுற நெறைய படங்கள்ல வந்துட்டு, பெண்கள் இந்த மாதிரி விஷயங்கள பண்றது தான் முன்னெடுத்து வைக்கிறாங்க. அப்படின்னா நீங்க வந்து குடிக்கல, சிகரெட் பிடிக்கல, தண்ணி அடிக்கலன்னு சொல்ல வரீங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, தட்ஸ் நன் ஆஃப் த கன்சர்ன் அப்படின்றது தான் விஷயமே. ஆ எப்படி வில்லன வந்து போர்ட்ரே பண்ணும்போது வந்து அவர் வந்து செக்ஷுவல் ஹராஸ் பண்றதையும், அ பெண்கள் கிட்ட தப்பா நடந்துக்கிறதையும், யாரையும் மதிக்காம இருக்கிறதையும் வந்து காட்சிப்படுத்துவாங்களோ, அந்த மாதிரி ஃபெமினிசம்னா இவங்க சில கிரைட்டீரியாஸ் வச்சிருக்காங்க. இந்த மாரியெல்லாம் காட்சிப்படுத்தணும். ஹீரோனா எப்படி நல்ல விஷயங்கள காட்சிப்படுத்துவாங்க. அ ஹீரோயின்ஸ்னா எப்படி நல்ல நல்ல விஷயங்கள அடக்கமா இருக்கு, ஒடுக்கமா இருக்கு, யாரையும் எதிர்த்து பேசாது, கியூட்டா இருக்கு, லூசு மாதிரி இருக்கும் அப்படின்னு காட்சிப்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபெமினிஸ்டம் ஒரு ஒரு டைம்ல எப்படி ஹாசினி மாரி இருந்தா தான் கியூட்டு, லூஸ் மாரி இருந்தா தான் தன் தன்னிச்சையா செயல்படுற மாதிரி பெண்கள் வந்து ஹீரோயின் கேட்டகரியில வரமாட்டாங்க. அவங்க ஒரு சைட் கேரக்டர், ஹெல்ப், ஃப்ரெண்ட் மாதிரியான அறிவு இருந்தாலே அழகா இருந்தா அறிவு இருக்காதுன்ற மாரி ஒரு விஷயம் வச்சிருந்தாங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து இந்த மாரி ஒரு ப்ரொபகேண்டா வந்து போயிட்டு இருக்கு. அ ஆக் குடிக்கிறதோ, சிகரெட் பிடிக்கிறதோ யாருக்கு பண்ணாலும் தப்பு தான். ஆண் பண்ணாலும் அவங்களோட உடல்நிலை பாதிக்கப்படுத்த போது, பெண் பண்ணாலும் உடல்நிலை பாதிக்கப்படுத்தும். அவங்களுடைய உடல்நிலையும் வந்து பாதிக்கப்பட போது. இது ஜெண்டர தாண்டி இட்ஸ் அ ஹெல்த் கன்சர்ன். அதாவது அவங்கவங்களோட கேரக்டர். என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபெமினிசம் நம்மளுக்கு புடிச்சத நம்ம பண்ணணுங்க. அதுக்கு எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஈக்குவல் பே இருக்கணும். இப்ப நான் வேலை செய்றேன். அதே வேலை இன்னொருத்தங்க ஆணும் அதே வேலை செய்றார். நானும் அதே வேலை செய்றேன்னும்போது, எனக்கு பே டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாது. உடனே நீங்க கேட்கலாம். இந்த மாரி ஒரு சில விஷயம் இருக்கும். எதுக்கு நீங்க ஃபெமினிசம்னாலே வந்து குடிக்கணும், சிகரெட் பிடிக்கணும்னு பேசுறீங்க? நீங்க வந்து ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும்னு பேசலாமே. நீங்க இது பேசுறதுனால தான் படத்துல இப்படி காட்டுறாங்க. எல்லாரும் அத கேட்கறதில்ல. எல்லாரும் அத பத்தி மட்டும் யோசிக்கிறதில்ல. பட் அது ஒரு நார்மலான விஷயமா அத வந்து எதிர்ல இருக்கவங்க தான் அது பெரிய விஷயமா ஆக்குறாங்களே. இது ஏன் பெண் பண்ணும்போது அது ஒரு பெரிய விஷயமா காட்சிப்படுத்தப்படுது. அது ஒரு தனியா எடுத்து ஒரு மூவியா எடுக்குறாங்கன்றது தான் என்னுடைய ஒரு கேள்வியா இருக்கு. பெண்கள் ஃபெமினிஸ்ட்ஸ் நெறைய பெண்கள் ஹஸ்பண்ட எதிர்த்து அவங்க பண்ற கொடுமைய எதிர்த்து தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. டவுரி கேஸஸ்ல வந்து போராடிட்டு இருக்காங்க. எவ்ளோ பெண்கள் எவ்ளோ சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க எல்லாரையும் விட்டுடுறோம். இண்டிபெண்டன்ட்டா சிட்டீஸ்ல கிராமத்துல இருந்து வந்து சிட்டீஸ்ல தனிச்சையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு எவ்ளோ பேர் வந்துட்டு Instagram, Facebookன்னு ஒரு நல்ல நல்ல இன்ஃப்ளூயன்சரா வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. தெரியாத பல இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பெண்கள் வந்து மேல வந்துட்டு இருக்காங்க. தென்
அந்த ஜாப் ஈக்குவாலிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்கு. நம்பர் ஆஃப் அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்து அதிகமாயிட்டு இருக்கு. இதை பத்திலாம் பேசலாம். பட் நமக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஃபெமினிஸ்ட்னாலே இப்படி இருப்பாங்க, ஃபெமினிஸ்ட்னாலே இப்படி இதான் பண்ணுவாங்க அப்படின்னு தப்பா காட்சிப்படுத்தப்படுது. இது ஒரு ப்ரொபகண்டா மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா ஒன்ஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து இந்த மாதிரி படங்களை பார்க்கும்பொழுது என்ன நினைப்பாங்கன்னா, ஃபெமினிஸ்ட்னாலே இப்படிதான்ப்பா, எப்படி ஆண்ட பரம்பரைனா இப்படிதான் இருக்கும், எஜமான் காலடி மண் எடுத்துன்ட்டு ஒரு ப்ரொபகண்டா பண்ணாங்களோ, இப்போ அந்த மாதிரி ஃபெமினிஸ்ட்னாலே இப்படிதான் இருக்குங்கன்னு ஒரு ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் நாட் ரைட். இந்தியன் சினிமா ஃபெமினிஸ்ட் இது கிடையாது. யூ நீட் டு லேர்ன் அ லாட். ஃபெமினிசம் பத்தி பேசுற மூவிஸும் இருக்குதான் செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் தப்பட், ஒரு அறை தான், ஒரே அறை தான், நீ வாழலாமேன்னு சொல்ற இந்த சொசைட்டில ஒரு அறையா இருந்தாலும் நான் அவரை 10 பேர் முன்னாடி அடிக்க முடியுமா, பட் அவரால் மட்டும் என்னால் அடிக்க முடியுதுன்னு சொன்னா அங்க மேரேஜ் ஏதோ ஒரு இடத்துல ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த மேரேஜ்ல இருந்து வாக் அவுட் பண்ற அந்த படம், அந்த கேரக்டர் ஒரு ஃபெமினிஸ்ட். குயின், நாளைக்கு கல்யாணம் வச்சுட்டு இன்னைக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்க போறோம், பிடிக்கல நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிறுத்தும் பொழுது உடஞ்சு ஓரமா உட்காந்துராம இந்த சொசைட்டிக்கு பயந்து நம்ம நாளைக்கு என்னடா பண்ணுவோம், நம்மள ஒருத்தர் தூக்கி போட்டானே, நம்மள யார்டா கல்யாணம் பண்ணுக்குவான்னு சொல்லி கல்யாணம் பண்றதுதான் ஒரு வாழ்க்கையோட மிகப்பெரிய கோலா நினைக்காம ஹனிமூனுக்கு அவ மட்டும் தனியா போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தால, வரும்பொழுது அவளோட கேரக்டரே மாறி இருந்துச்சுல்ல. ஸோ அதுதான் ஒரு உண்மையான ஃபெமினிசம் மூவி. பிங்க், நேர்கொண்ட பார்வைன்னு சொல்லி இங்க ரிலீஸ் ஆயிட்டு. ஸோ நீ எதுக்கு இந்த டைம்ல வெளியே போன, நீ வெளியே போனதுனால தானே இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னு எல்லாரும் கேள்வி கேட்கும்பொழுது நோ மீன்ஸ் நோ. நான் எப்போ வேணா போவேன், என்ன வேணா பண்ணுவேன், என்ன வேணா பண்ணுவேன். இந்த சென்ஸ் என்னோட ஃப்ரீடம் இந்த சென்ஸ் நான் எனக்கு பிடிச்சது எல்லா டைமுக்கும் பண்ணுவேன். அந்த ஃப்ரீடம் ஆணுக்கு இருக்கும்போது ஏன் ஒரு பெண்ணுக்கு மட்டும் இல்லை? நீ தப்பு பண்றதுக்கு நான் வெளியே போனது காரணம் நீ சொல்றனா, அங்க நீ தான் தப்புன்னு சொல்லி ஒரு படத்துல சூப்பரா பேசிட்டு இருந்தாங்களே, அது ஒரு உண்மையான ஃபெமினிசம் மூவி. இந்த முன்னாடி நான் சொன்ன நிறைய படங்கள்ல நிறைய பிரச்சனை இருக்கு. என்னன்னா, ஒரு வயசானவங்க காதலிக்கிறது பிரச்சனைன்னு சொல்லல. வயசானவங்க காதலிக்கணும், அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். தட் இஸ் வாட் ரியல் ஃபெமினிசம் இஸ். யூ ஷுட் ஹாவ் தி ஃப்ரீடம் டு டூ இட். பட் ஹனி ட்ராப் பண்றது இட்ஸ் நாட் ஃபெமினிசம். சொராகசி, உன்னு உடல் உன்னு உரிமை, அது நீ பண்ணலாம். டிங்க் நீ எடுக்கலாம். டியூல் இன்கம், நோ கிட்ஸ், அது உன்னோட ஹஸ்பண்டோடைய கன்சர்ன் இருக்கணும். பிகாஸ் இட் ஷுட் ஹாவ் அ பார்ட்னர் கன்சர்ன். பிகாஸ் இது 2 பேரும் சம்பந்தப்பட்ட விஷயம், அது நீங்க முடிவெடுக்கலாம். பட் சீட்டிங் இஸ் நாட் ஃபெமினிசம். தட்ஸ் இட். ஸோ வில் கேட்ச் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பை பாய்.